இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நக்ஷத்ரா ப்ளீஸ், உனக்கு கோவம் இருந்தா ஏன் மேல காட்டு. உன் காருக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கு எவ்வளவு செலவாகுதோ நான் பாத்துக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என் அண்ணன் தாங்க மாட்டான். உன்னை பத்தியோ உன் அண்ணனை பத்தியோ நான் ஏன் கவலைப்படணும்? எஸ்ஐ சார், அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? காம்ப்ரமைஸ் ஆகலன்னா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கான்ஸ்டபிள்ஸ் கூட்டிட்டு போங்க. நக்ஷத்ரா ப்ளீஸ். எஸ்ஐ சார், சார் ப்ளீஸ் சார். எஸ்ஐ சார், காரை டிரைவ் பண்ணது நான் தான், அவ ஓட்டல. சார் அது வந்து பூர்ணி, நீ அரெஸ்ட் ஆயிட்டா ஆண்டி உன் அண்ணா எல்லாரும் வேதனைப்படுவாங்க. ஆனா என்ன அரெஸ்ட் பண்ணா என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல. நீ டிரைவ் பண்ண விஷயத்த இதோட மறந்துற. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாத, வீட்ல கூட சொல்லாத. சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. கான்ஸ்டபிள்ஸ் கூட்டிட்டு போங்க. பூமி, பூமி, பூமி. உங்களுக்கு என்னென்னமோ பண்ணி மயக்கி திருட்டுத்தனமா வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டு இருக்க அந்த சாரதா நான் விட்டுருவேனா? வீரா, உண்மையிலேயே சாரதா அப்படிப்பட்டவளா இருந்திருந்தா இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையிலேயே இருந்திருக்க மாட்டேன். உனக்காக மட்டும்தான் சாரதாவ வேற வழி இல்லாம பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ககனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கா. அவ வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் சாரதா வீட்டுக்கு போனேன்னு நீயும் அண்ணியும் அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. அதுவே நான் உன் வாழ்க்கையில வந்த அன்னைக்கு பாவம் சாரதா குழந்தைங்களோட உங்க வீட்டு வாசல்ல நின்னு எதுக்காக எங்களை விட்டு போறீங்கன்னு கெஞ்சி கேட்டப்ப நான் அங்கேயே செத்துட்டேன். ககன் உயிருக்கு கண்டம் இருக்கு, ஹோமம் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு என் கூட நீயும் வரேன்னு சொன்னல. ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது இந்துவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்க. நான் மட்டும் போட நல்லா இருக்காதுன்னு போகாம இங்கே இருந்துட்டேன். அப்புறமா அங்க போய் பார்த்தா அங்க ஓமமே நின்னு போச்சு. நான் ஏன் வர முடியாம போச்சுன்னு சொல்லத்தான் சாரதா வீட்டுக்கு போனேன். ஓம விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீயும் அருமா அண்ணியும் அங்க வந்து பாவம் சாரதாவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி எவ்வளவு அவமானப்படுத்துனீங்க. பாவம் அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. என்ன இன்னும் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நீயும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஹோமத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வர முடியலன்னு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வீட்டுக்கு போய் சொல்லிதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லல்ல. ஆமா இல்ல, போன் பண்ணியே சொல்லிருக்கலாம்ல. வீட்டுக்கு எதுக்காக போனீங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கு? நீங்க எதுக்காக போனீங்க?
நம்ம வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இருக்கு 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 இருக்கு. நிச்சயம் தேவை இருக்கு தேவை இருக்கு தேவை இருக்கு தேவை இருக்கு தேவை இருக்கு தேவை இருக்கு. எதுக்காகடா? நான் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சதுனால. மீரா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாளும் அவங்கள பத்தி நான் நினைச்சதும் இல்ல, கவலைப்பட்டதும் இல்ல. அப்படின்னா என்ன பெருப்பல்லாம தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்கள விட்டு நான் ஏன் விலகி வந்தேன்னு எல்லா விஷயமும் உன் அன்னைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் எல்லா கேள்விக்கான பதிலும் உன் அன்னிக்கிட்டே இருக்கு. கேட்டு பாரு, உனக்கு தெளிவா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏமாத்தினது அவரு கிடையாது, நீங்க தானே தெரிஞ்சிருச்சு. இருங்க, நான் இப்பவே இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்றேன். இங்க பாரு, இந்த அப்பாவித்தனத்தினாலதான் உன்கிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. நீ கேபிய காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, கேபி கிடைக்கலனா அவசரப்பட்டு நீ ஏதாவது பண்ணிக்கிட்டா உன் அண்ணனோட நிலைமை என்ன ஆகும்னு உங்க 2 பேரை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர கேபியோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத பத்தி நான் அன்னைக்கு யோசிக்காம போயிட்டேன். கேபியோட அன்னைக்கு உன் கல்யாணம் நடக்காம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் மீரா? சொல்லு. அவரோட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்து போலான்னு தான் முடிவு பண்ண. பாத்தியா, அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. வேற எதை பத்தியும் நான் யோசிக்கல. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன், அப்படியே பண்ணிட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அண்ணி. எங்களை பத்தி யோசிச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? நான் நல்லது பண்ணிருக்கேன்னு உனக்கு மட்டும் புரிஞ்சா போதும் மீரா. மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது அண்ணி, நீங்க கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்.